ரீதியான படங்கள் வருது சரியில்லை தான். இது ஜாதி எதிர்ப்பு படம். என்னோட படைப்பு இப்படி தான் இருக்கும், என்னோட கதைகள் இப்படி தான் இருக்கும், என்னோட வேலை செய்கிறது இப்படி தான் இருக்கும், என்னோட எல்லா விஷயத்தையும் நம்பி அவர் வந்தார்னா அவர் நம்பிக்கை நான் காப்பாற்றுறதுக்கு மாதிரி படங்கள் பண்ணுவேன். ஜாதி அப்படியெல்லாம் மாத்திரை போட்டு காலி பண்ண முடியாது, மாத்திரை ஆப் போட்டு ஜாதியை ஒழிச்சிட முடியாது. ஜாதிய ரீதியான படங்கள் வருது சரியில்லை தான். இது ஜாதி எதிர்ப்பு படம். இது ஜாதி இப்போ அதே கேள்வியை அவர் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். ஜாதி எதிர்ப்பு படங்கள் சமூகத்துக்கு தேவைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த படம் ஜாதி எதிர்ப்பு படம் அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்லை, அது யாருக்கு தான் இருக்காமல் இருக்காது. நான் அவங்க நிறைய உரையாடி இருக்கேன், அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு, என்னோட எல்லா படங்களும் பாராட்டியிருக்காரு. அது நடக்கணும். நடந்தால் என்னோட படைப்பு இப்படி தான் இருக்கும், என்னோட கதைகள் இப்படி தான் இருக்கும், என்னோட வேலை செய்கிறது இப்படி தான் இருக்கும், என்னோட எல்லா விஷயத்தையும் நம்பி அவர் வந்தார்னா அவர் நம்பிக்கை நான் காப்பாற்றுறதுக்கு மாதிரி படங்கள் பண்ணுவேன். ஜாதி அப்படியெல்லாம் மாத்திரை போட்டு காலி பண்ண முடியாது, மாத்திரை ஆப் போட்டு ஜாதியை ஒழிச்சிட முடியாது. அது ஒரு பெரிய வாழ்வியல் முறையாக இருக்குது நம்ம ஊரில். ஓகேங்களா, இந்தியாவில் ஜாதிங்கிறது வாழ்வியல் முறை. ஒரு அவசியமற்ற வாழ்வியல் முறையை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கே நம்ம ஊரில் வாழ்ந்துட்டு இன்னொரு ஊரில் போய் செட்டில் ஆகுதுக்குல, அது அவ்வளோ கஷ்டம். அப்போ தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி சாதி அப்படிங்கிறது ஒரு பெரிய வாழ்வியல் முறையாகவே மாற்றப்பட்டுடுச்சு. அது சரியாக தப்பான்னு தெரியாத இடத்துக்கு நம்ம போயிட்டோம். அது எப்பெல்லாம் நமக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் உருவாகி நம்ம பாதிக்கப்படுறோமோ அப்பெல்லாம் தான் நமக்கு தப்புன்னு தெரியுது. மற்ற நேரம் ரெகுலராக்கமாக்கே தெரியும். அப்போ அந்த வாழ்வியல் முறையை எடுத்து நீங்கள் சண்டை போடுறீங்க, மாற்றுறீங்கன்னா அது ஒரு பெரிய ட்ராவல். அது அந்த ட்ராவலில் நான் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்காங்க, பேச்சாளர்கள் இருக்காங்க, கவிதை எழுதுறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஜாதிக்கு எதிராக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அது மாதிரி சினிமாவில் நாங்களும் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டே இருக்கோம்.